அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் லுகத்தில் அரபியா இரண்டாம் பாகத்தின் 20வது பாடத்தை இப்பொழுது காணப்போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்-தர்சுல் 20. கம் சூரத்தன் ஹஃபிஸ்த யா பஷீர்? பஷீர், எத்தனை சூரா நீ மனப்பாடம் செய்தாய்? ஹஃபிஸ்து சூரத்தன் வாஹிதத்தன், நான் ஒரு சூரா மனப்பாடம் செய்தேன். கம் சூரத்தன் ஹஃபிஸ்த யா உமர்? உமர், நீ எத்தனை சூரா மனப்பாடம் செய்தாய்? அனா ஹஃபிஸ்து சூரத்தைனி, நான் 2 சூறாக்களை மனப்பாடம் செய்தேன். குர்ஆனுடைய அத்தியாயத்திற்கு சூரா என்று பெயர். நான் குர்ஆனின் 2 அத்தியாயங்களை மனப்பாடம் செய்தேன். அனா ஹஃபிஸ்து சூரத்தைனி, சூரத்துன் ஒரு சூரா, சூரத்தானி 2 சூறாக்கள். இது மஃபூலாக வரக்கூடிய காரணத்தினால் இருமை சூரத்தானி என்பது சூரத்தைனி என்று ஆகிவிடுகிறது. ஆனால் ஹஃபிஸ்து சூரத்தைனி, முன்னால் ஹஃபிஸ்து சூரத்தன் என்று நஸப் வருகிறது பாருங்கள். இருமையில் நஸபுடைய அடையாளம் யாவாகும். ஹஃபிஸ்து சூரத்தைனி, சூரத்தைனி. யா அபதி, என் தந்தையே. மோதையா சொல்றார், யா அபதி, என் தந்தையே. ஜால் யௌம முதர்ரிசானி ஜதீதானி, இன்று 2 புதிய ஆசிரியர்கள் வந்தார்கள். அஹதுஹுமா லில் ஃபிக்ஹி வல் ஆஹரு லில் ஹதீஸி, அவர்களுள் ஒருவர், அந்த இருவருள் ஒருவர், அஹதுஹுமா அந்த இருவருள் ஒருவர், லில் ஃபிக்ஹி ஃபிக்ஹுக்காகவும், வல் ஆஹரு இன்னொருவர், லில் ஹதீஸி ஹதீஸுக்காகவும். ஃபிக்ஹு என்றால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து பெறப்பட்ட சட்டங்களுக்கு பெயர் ஃபிக்ஹு ஆகும். ஹதீஸ் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழிகள், அவர்களுடைய ஏற்புகள், அவர்கள் செய்தது, இதையெல்லாம் ஹதீஸ் என்ற சொல்லிலே நாம் குறிப்பிடுகிறோம். சுன்னத் என்றும் அதை சொல்லுவோம். ஆக ஒருவர் ஹதீஸுக்கும் இன்னொருவர் ஃபிக்குக்கும் வந்திருக்கிறார். யா அபதி கராத்துல் யௌம கலிமத்தைனி ஜதீதத்தைன் ஃபி ஹாதல் கிதாபி, என் தந்தையே, கராத்து இன்று நான் படித்தேன், கராத்துல் யௌம கலிமத்தைனி ஜதீதத்தைனி 2 புதிய சொற்களை, ஃபி ஹாதல் கிதாபி இந்த புத்தகத்தில். மாஹுமா அந்த 2ம் யாவை? ஹுமா அல் முஷ்து வல் மிஹத்தத்து, அவை 2ம் ஒன்று முஷ்து ஆகும், இன்னொன்று தலகாணி ஆகும். தலையணை மிஹத்தா. முஷ்து என்றால் சீப்பு. அரஸ்தம் ஆனாகுமா? அந்த 2ன் பொருள் உனக்கு தெரியுமா? நாம் சால்துல் முதர்ரிஸ, ஆசிரியரை கேட்டேன். ஃபஷரஹலி மானாகுமா, அந்த 2ன் பொருளை அவர் எனக்கு விளக்கினார். ஃபஷரஹ, ஷரஹ விளக்கினார். ஆனால் ஆன அதுஹபு இல சூகி, நான் இப்பொழுது கடை வீதிக்கு போகிறேன். துரீதுன ஷையன், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? உரீது தஃப்தரன், உமர் சொல்றாரு, எனக்கு ஒரு நோட்டு புத்தகம் வேண்டும். இந்தி தஃப்தரானி, என்னிடத்தில் 2 நோட்டு புத்தகங்கள் உள்ளன. இந்தி தஃப்தரானி உரீது, மேலும் எனக்கு வேண்டும். தஃப்தரைனி ஆஹரைனி, இன்னும் 2 நோட்டு புத்தகங்கள். தஃப்தரைனி ஆஹரைனி, ஆஹரைனி இன்னும் 2 நோட்டு புத்தகங்கள் எனக்கு வேண்டும். இந்தி மிலஃபானி சகீரானி, என்னிடத்திலே
2 சிறிய ஃபைல்கள் உள்ளன. உரீது மிலஃபைனி கபீரைனி, மேலும் எனக்கு 2 பெரிய ஃபைல்கள் வேண்டும், கோப்புகள் வேண்டும். மின் ஐன லக்க ஹாதல் கலமுல் ஜமீலு துல்லோனைனி யா பஷீரு, மின் ஐன லக்க ஹாதல் கலமுல் ஜமீலு, மின் ஐன லக்க ஹாதல் கலமுல் ஜமீலு துல்லோனைனி யா பஷீரு. பஷீரே, இந்த அழகிய 2 வண்ணங்களை கொண்ட பேனா. துல்லௌனைனி, லவுன் என்று சொன்னால் கலர், நிறம். துல்லௌன் ஒரு நிறம் கொண்ட, துல்லௌனைனி 2 கலர்களை கொண்ட அழகிய பேனா உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? மின் ஐன லக்க, எங்கிருந்து வந்தது? மின் ஐன லக்க ஹாதல் கலமுல் ஜமீலு துல்லௌனைனி யா பஷீரு. இஷ்தரைத்துஹு, நான் அதை வாங்கினேன். பிகம் இஷ்தரைத்தஹு, அதை எவ்வளவுக்கு வாங்கினாய்? இஷ்தரைத்துஹு பி ரியாலைனி, அதை நான் 2 ரியாலுக்கு வாங்கினேன். ரியாலுன் ரியாலானி, பி வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அர்ஃபுஜருக்கு பிறகு வரக்கூடிய இருமை பி ரியாலைனி என்று ஆகிவிடும். கம் சூரத்தன் அஃபிஸ பஷீருன், எத்தனை சூறாக்களை பஷீர் மனப்பாடம் செய்தான்? ஹஃபிஸ சூரத்தன் வாஹிதத்தன், ஒரு சூறாவை அவன் மனப்பாடம் செய்தான். கம் சூரத்தன் ஹஃபிஸ உமரு, உமர் எத்தனை சூறாவை மனப்பாடம் செய்தான்? ஹஃபிஸ சூரத்தைனி, அவன் 2 சூறாக்களை மனப்பாடம் செய்தான். பிகம் இஷ்தரா பஷீருன் அல் கலம, பேனாவை பஷீர் எவ்வளவுக்கு விலைக்கு வாங்கினான்? இஷ்தரல் கலம பி ரியாலைனி, அவன் 2 ரியாலுக்கு பேனாவை வாங்கினான். ஜால் முதர்ரிசு, ஜால் முதர்ரிசு ராய்த்துல் முதர்ரிச தஹப்து இலல் முதர்ரிசி. ஜால் முதர்ரிசு ராய்த்துல் முதர்ரிச தஹப்து இலல் முதர்ரிசி. அல் மர்ஃபு ஃபாயிலாக வரும்பொழுது மர்ஃபு ஜால் முதர்ரிசு, அதுவே மஃபூலாக வரும்பொழுது நான் ஆசிரியரை பார்த்தேன், ஆப்ஜெக்ட் மஃபூலாக செயற்படு பொருளாக அது வருகிறது. ராய்த்துல் முதர்ரிச. அடுத்ததாக தஹப்து இலல் முதர்ரிசி, நான் ஆசிரியரிடம் போனேன். அங்கே இலா வருகிறது, கவனியுங்கள். இலா வந்தால் அர்ஃபுஜர், அர்ஃபுஜர் வரும்பொழுது தஹப்து இலல் முதர்ரிசி. இலா வரும்பொழுது பின்னால் வரக்கூடிய சொல்லுக்கு, பெயர் சொல்லுக்கு கஸ்ரா கிடைக்கும், அது ஜர்ருடைய நிலையை குறிக்கும். தஹப்து இலல் முதர்ரிசி. ஜால் முதர்ரிசு ராய்த்துல் முதர்ரிச தஹப்து இலல் முதர்ரிசி. 3 முறை சொல்லுங்கள். ஜால் முதர்ரிசு ராய்த்துல் முதர்ரிச தஹப்து இலல் முதர்ரிசி. ஆக இதே இருமைக்கு எப்படி சொல்வது? டூயலுக்கு அரபி மொழியிலே ஒருமை உண்டு, அதற்கு பிறகு இருமை உண்டு, அதற்கு பிறகு பன்மை உண்டு. நாம் அறிந்த சில மொழிகளிலே இருமை இல்லை. ஜால் முதர்ரிசு ராய்த்துல் முதர்ரிச தஹப்து இலல் முதர்ரிசி. ஆசிரியர் வந்தார், நான் ஆசிரியரை பார்த்தேன், ஆசிரியரிடம் போனேன். ஜால் முதர்ரிசானி, ஆசிரியர்கள் 2 பேர் வந்தார்கள். கவனியுங்கள், இங்கே முதர்ரிசானி என்கின்ற அலிஃப் இருக்கிறது பாருங்கள், அதுதான் ரஃபாவுடைய மர்ஃபுவுடைய அடையாளம். அதேபோல் ராய்த்துல் முதர்ரிசைனி, நான் 2 ஆசிரியர்களை பார்த்தேன், அலிஃப் யாவாக ஆகிவிட்டது. ஆக இது நசபை குறிக்கும். தஹப்து இலல் முதர்ரிசைனி, நான் 2 ஆசிரியர்களிடம் போனேன். ஜால் முதர்ரிசானி ராய்த்துல் முதர்ரிசைனி தஹப்து இலல் முதர்ரிசைனி. சொல்லுங்கள் பார்ப்போம். ஜால் முதர்ரிசானி ராய்த்துல் முதர்ரிசைனி தஹப்து இலல் முதர்ரிசைனி.